ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸ்நாக்ஸாகவும் இல்லை, நீங்கள் டிஃபனாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செஞ்சதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. வெள்ளை அவல் இல்லை சிகப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எது உங்கள் கிட்டே இருக்கோ எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ரவையாக அரைச்சி எடுத்துக்கணும். பல்ஸில் வச்சு ஒரு 2-3 தடவை அரைச்சிங்கன்னா போதும். நல்லா இந்த மாதிரி ரவை மாதிரி வந்துடும். இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவல் நனைகிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் எடுத்துருக்கிற அவளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாக கூட தேவைப்படலாம். அதனால் இந்த மாதிரி அவல் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்ததை அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுலாம் நல்லா ஊறட்டும். இப்போது நம்ம ஏற்கனவே அவல் அரைச்ச ஜார்லேயே வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு 4 முந்திரி பருப்பு, 4 பிஸ்தா, 4 பாதாம் சேர்த்துட்டு ஏலக்காய் வாசனைக்காக ஒரு 3லேருந்து 4 அதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா அரைச்சிக்கலாம். இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை செய்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த சக்கரை நம்ம நல்லா பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா பாகு மாதிரி வந்துடும். இல்லை ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாகு மாதிரி காய்ச்சிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா அந்த மாதிரி கட்டியாக கொஞ்சம் நுரையாக வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அவலில் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ ஏற்கனவே நம்ம ஊற வச்ச அவலோடையே வந்து நம்ம அரைச்ச நட்ஸ் பொடியையும் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். நட்ஸு நீங்கள் கொஞ்சம் அளவு அதிகமாக சேர்த்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அவல் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நட்ஸ் வந்து அதிகமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இது நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கட்டியாக அவல் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். துருவியோ இல்லை அரைச்சோ எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்துக்கிறதுக்குள்ளே நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த சக்கரை பாகு நல்லா சூடு ஆறி இருக்கும். அதையும் இந்த அவல் மிக்ஸ்லேயே போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த வெள்ளை பாகுலேயே சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கணும். கொஞ்சம் நல்லா டைம் கொடுத்து கலந்துக்கோங்க. அப்போ தான் அந்த இனிப்பு நல்லா எல்லா பக்கமும் படும். நல்லா இந்த மாதிரி ஃபைனலாக கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். அவல் அப்படின்றதுனால ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பவுலில் கூட வேக வச்சுக்கலாம். இதில் வந்து மேலே சின்ன இலை வச்சுருக்கேன். இலைக்கு மேலே ஒரு முந்திரி பருப்பு வச்சுக்கலாம். நீங்கள் மற்றபடி உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை இதுக்கு பதிலாக தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் கூட துருவி கொஞ்சம் சேர்த்துட்டு மேலே நம்ம கலந்தெடுத்து அந்த அவல் மிக்ஸை மேலே இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வேக வச்சு எடுக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பேனில் அடியில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வலை வச்சுக்கோங்க. இதில் நம்ம இதை எப்படி இந்த பவுலில் டேரெக்டாக வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அவலுன்றதுனால ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதனால் நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட தாராளமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு இலையை வச்சு மூடிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். நல்லா சூப்பராக 2 நிமிஷத்துலேயே வெந்து வந்திருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை பேட்சை நீங்கள் ஒவ்வொன்றா வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுட நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் கூட மேலே சேர்த்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் காலையில் டிஃபனாக கூட நல்லா செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.